காலிஃப்ளவர்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கோபி 65 இல்லையா, குருமா, வெஜிடபிள் பிரியாணி, அதிகபட்சம் வச்சுன்னா பொரியல் வரைக்கும் தான் செய்வோம். ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம இதை நாட்டுக்காயோட சேர்த்து சமைச்சிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா இதோட டேஸ்ட் வேறமா, நாட்டுக்காயோட டேஸ்ட் வேறன்னுவீங்க. ஆனால் நான் இன்னைக்கு இந்த ஒரு புது காம்பினேஷன் தாங்க செய்ய போகிறேன். காலிஃப்ளவரோட ஒரு நாட்டுக்காயோட சேர்த்து தான் சமைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், இது எல்லாத்தையுமே கலந்து விட்டு வேக வச்சிருந்த காலிஃப்ளவருமே அது கூட சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கணுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் நீல வாக்கில் நறுக்கின கோவக்காயும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுமே அதே பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதிலே கொஞ்சமாக பூண்டு, நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுமே இது கூட நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா சுருள வதங்கி வர்ற அளவுக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சிருந்த காலிஃப்ளவர், கோவக்காவை இதுல சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்துலயும் படுற அளவுக்கு பரட்டி விடணுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டதுமே மசாலா எல்லாம் வேகிற அளவுக்கான தண்ணியை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா கலந்து பரட்டி விடலாங்க. அப்படி லேசாக கொதிக்க ஆரம்பித்ததுமே இதுக்கான ஒரு பொடியை நம்ம சேர்த்துடலாம். இந்த பொடிக்கான வீடியோ ஆல்ரெடி நான் சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க உங்கள் சேனல் பேஜ்லேயும் பார்த்துக்கலாம். இல்லை ரெசிபி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பொடியை போட்டதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இது நல்லா கலந்து விடலாம், இறுகிடும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படி வாசனைக்காக கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தொலையை மட்டும் அப்படி தூவி விட்டுட்டு அப்படி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க. கோவக்காய் காலிஃப்ளவர் கொஸ்து செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு கம கம கமன்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது? கோவக்காவை தனியாக சமைச்சு சாப்பிட்டுப்போம், காலிஃப்ளவரை தனியாக சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் இந்த ரெண்டு காயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருந்தது. ஸோ டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் செம அமேசிங். ஸோ எனக்கு இது வேண்டாம் அப்படின்றவங்க கூட இந்த ரெண்டு காயில் தான் சமைச்சிங்களா அப்படின்னு உங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கேட்பாங்க. ஸோ நான் சொல்லிக் கொடுத்த அந்த மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்டை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.